தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள இதுவரை எங்கள் சகோதரராக மட்டுமே இருந்த மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய சில வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். அவருக்கு எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இந்த 30 ஆண்டு காலத்தில் எங்களுடையவே இணைந்து பணியாற்றியவர். சிறிய திரைப்படங்களும் நடித்தவர், பெரிய திரைப்படங்களும் நடித்தவர், மிக பிரம்மாண்டமான திரைப்படங்களும் நடித்தவர். அவருக்கு எல்லா வகையான திரைப்படங்களின் சிரமங்களும் நன்கு புரியும். எனவே சிறிய வேண்டுகோளாக இதையெல்லாம் ஒரு கட்டமைப்பு செய்து திரைப்படத்துறையை ஒரு கட்டமைப்புக்குள் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ் திரைப்பட வெளியீட்டுக்காக எப்படி நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கிறதோ அதுபோன்றே தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்று இருந்தால் ஒரு அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக மாறும்போது தொழிற்சாலை போன்ற ஒரு பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஏற்படும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பின் மூலம் அனைத்து திரைப்படத்துறையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாகும். அதுபோன்றே ஒரு சமயம் நான் பேசும்போது சில பத்திரிகையாளர்கள் அப்போது என்னை கேட்டார்கள், இதுவரை உங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறீர்களே, அது உண்மையா என்று. நான் குற்றம் சாட்டவில்லை, இருக்கின்ற உண்மையை கூறினேன். ஏறக்குறைய 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட தமிழ் திரைப்படத்துறையில் இதுவரை அரசாங்கம் அல்லது தொழிலாளர்களுக்காக முதன்முறையாக வேளச்சேரி பக்கத்தில் 85 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. பல்வேறு காரணங்களை கூறி அந்த நிலம் திரும்ப பெறப்பட்டது. அதுபோன்றே 2010 ஒரு 65 ஏக்கர் நிலம் திரைப்பட தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்டது. 15-16 வருடங்களாக அந்த இடத்தில் நாங்கள் வீடுகள் கட்டுவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். தற்பொழுது ஏறக்குறைய அந்த முயற்சி நிறைவேறும் கட்டத்தில் அரசு எங்களுக்கு வழங்கிய அரசாணையில் ஒரு சில திருத்தங்களை செய்து தர வேண்டிய நிலையில் உள்ளதை அறிந்து அரசுக்கு பலவாறாக விண்ணப்பித்துள்ளோம். கடந்த 5 வருடங்களில் ஏறக்குறைய ஒரு 25-30 முறை தலைமைச் செயலர் சென்று முதல்வரையும் துணை முதல்வரையும் அதிகாரிகளையும் சந்தித்துள்ளோம். அதாவது எனக்கு வழங்கப்பட்ட இடத்தில் நான் வீடு கட்டி குடியேறும்போது எனக்கு குத்தகை அடிப்படையில் அந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. எனது வாரிசுகளுக்கு கூட அந்த ஒருவேளை உறுப்பினர் இறந்துவிட்டால் அந்த வீடு அவர்களுடைய வாரிசுகளுக்கு கூட உரிமை மாற்றம் செய்ய இயலாது என்ற சூழ்நிலையில் அந்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கியுள்ளார்கள். எனவே ஒன்று, இதுவரை எந்த அரசும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் இந்த இடத்தை எங்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் அல்லது ஒரு குறைந்த விலை கொண்டு அதை வழங்க வேண்டும். எங்களால் கட்ட முடிகின்ற அளவு குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும். அல்லது வழங்கப்பட்ட குத்தகையை வாரிசுகளுக்கோ மற்றவர்களுக்கோ உரிமை மாற்றம் செய்யக்கூடிய வகையில் அந்த அரசாணை திருத்தப்பட்டு வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளோம். தற்போது அதற்கான வேலைகள் தொடங்கியுள்ளன. ஏனென்றால் கடந்த வாரங்களில் ரெவென்யூ துறையிலும் வருவாய்த்துறையிலிருந்தும் வீட்டு வசதி துறையிலிருந்தும் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை கேட்டார்கள். என்ன முறையில் அரசாணை வழங்கப்பட்டது, என்ன திருத்தங்கள் வேண்டும் என்று எங்களிடம் பல்வேறான விளக்கங்களை கேட்டு அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளார்கள். எனவே அது விரைந்து நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.